நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாராஜா உங்களை உண்மையான நண்பரா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்களே அவருக்கு துரோகம் செஞ்சது தெரிய வந்தது. என்ன மன்னிச்சிடுங்க குருவே, என்ன மன்னிச்சிடுங்க. எங்க என் பின்னாடியே வாங்க பார்க்கலாம். எங்க? பயப்பட வேண்டிய நேரத்துல பயப்படாம இப்போ போய் பயந்து என்ன பிரயோஜனம்? என்னை பத்தி நானே பெருமையா பேசினதா இருக்கக்கூடாது. யாரு என்ன நம்பி என் கூட வர்றாங்களோ அவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இன்னைக்கு இவர் என்ன விட மாட்டாரு போலயே. சரியா கேட்கல. எதுவும் சொல்லல குருவே. இன்னைக்கு உங்க நாள், நீங்க பேசுறீங்க, பேசுங்க. ஆமா பண்டித ராமகிருஷ்ணா, இப்போ உங்க குடுமி என் கையில. இந்த பயம், கவலை இது எதுவும் தேவையில்லை. வாங்க. முகத்தை தொங்க போட்டு வச்சிருக்கீங்களா, அது எடுங்க. என்னாச்சு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கும் சாப்பாடு கொண்டு வரேன். எனக்கு பசிக்கல. என்னது? நடு ராத்திரியில எழுப்பி சாப்பாடு கொடுத்தாலும் தயங்காம சாப்பிடுவாரு. ஆனா இப்போ வேண்டான்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஆச்சரியமா, எவ்வளவு பெரிய ஆச்சரியம். உண்மையாவே எனக்கு பசிக்கல. நிச்சயமா ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. பிரச்சனையை உருவாக்குனது நீங்க ரெண்டு பேரும் தான். ஜெகன் மோகினியை பத்தியும் காதல் கடிதத்தை பத்தியும் நீங்க எதுக்காக பேசுனீங்க? ஐயோ ஈஸ்வரா, இன்னும் அதுக்காக கோவமா இருக்கீங்களா? நான் சும்மா தான் சொன்னேன், உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லல. அது எப்படி சும்மா சொல்லுவ? நீ சும்மா சொன்னதுனால இப்ப எனக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியுமா? என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ கோவப்படுற? சாரதா கோவத்துல ஏதோ சொல்லிட்டா. மனுஷங்க அப்பப்ப கோவத்துல சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் திடீர்னு சொல்லிடுவாங்க. இது எல்லா மனுஷங்களும் பண்றதுதான். ஆனா நீ பண்றத பார்த்தா வானம் இடிஞ்சு உன் தலை மேல விழுந்த மாதிரி இருக்கு. ஆமா, வானம் இடிஞ்சு என் தலை மேலதான் விழுந்திருக்கு. மகாராஜா எழுதுன மாதிரி ஜெகன்மோகினிக்கு காதல் கடிதம் எழுதுனது நான் தான் குருவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஈஸ்வரா, உட்காருங்க. இங்க இல்ல. ஒன்னு ஞாபகம் இருக்கட்டும் பண்டித ராமகிருஷ்ணரே, இப்போ உங்க உயிர் என் கையில இருக்கு. அதனால நீங்க உட்கார வேண்டிய இடம் என் காலடி. என்ன? கீழே உட்காருங்க. இப்போ நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே செய்யணும். அங்க மையும் எழுதுகோலும் இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்க. என்ன அவசரம்? அங்க எழுதுறதுக்கு எழுத்தோலை இருக்கு, அதை யார் எடுப்பா? இப்போ என் வாயில வர்றத எழுத்தா எழுதணும்.
சொல்லுங்க குருவே. எழுதுங்க. எனது அன்பு இளவரசியான ஜெகன்மோகினி, வணக்கம். சொன்னதை எழுதணும். சரி. அன்புக்குரிய இளவரசி ஜெகன்மோகினி, மகாராஜா கிருஷ்ணதேவராயரை நீங்க எவ்வளவு காதலிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். குருவே, இது பண்டித ராமகிருஷ்ணா, இப்போ உங்க வாய் திறக்கவே கூடாது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நெருப்பு ரெண்டு பக்கமும் பத்திக்கிட்டு எரியுது. அதாவது மகாராஜாவுக்கு உங்க மேல தீரா காதல் வந்திருக்கு. குருவே, ஏன் இதெல்லாம்? வாய திறக்க கூடாதுன்னு சொன்னேன். எழுதுங்க. உங்க நினைவுல மகாராஜா கஷ்டப்படுறாரு. அவர் படுற கஷ்டத்தை பார்க்க சகிக்காம தான் இப்ப நான் உங்களுக்கு கடிதம் எழுதுறேன். ஆனா குருவே, பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய ராஜ துரோகம். அதுக்கு தண்டனை மரணம். இப்ப நான் சொல்றத செய்யலைனாலும் அதே மரணத்தை சந்திக்க தயாரா இருக்கணும். சரி, நான் எழுதுறேன். நீங்க சொல்லுங்க. அது இளவரசி ஜெகன்மோகினி அவர்களே, இந்த விஷயத்தை சொல்றதுல எனக்கு பெருமைதான். அதாவது எங்க மகாராஜா ஒரு ஞானி, மகா பண்டிதர், மகா புத்திசாலி, பூஜிக்க தகுந்த ராஜகுரு தத்தாச்சாரியாரோட 60ஆம் கல்யாண விழா ரொம்பவும் விமர்சையா நடக்க போகுது. அதனால என்னோட கோரிக்கை என்னன்னா, இந்த ஒரு நன்னாள விஜயநகரத்துக்கே நேரடியா வந்து இதை சிறப்பிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் இளவரசி அவர்களே, உங்களுக்கும் கூட இது ஒரு சிறந்த வாய்ப்பு. நானும் எங்க ராஜ ஜோதிடரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல இந்த சுப நன்னாள் உங்களுக்கும் மகாராஜா அவர்களுக்கும் நடக்கிற கல்யாண நாளாவும் இருக்கலாம். குருவே, நீங்க என்ன சொன்னாலும் பண்றேன். உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சும் வேணும்னே சிங்கத்தோட வாயில ஏன் தலைய விடுறீங்க? இந்த நேரத்துல உங்க வாய் திறக்க கூடாதுன்னு சொன்னல. இந்த கடிதத்தோட விளைவு என்னன்னு குழந்தைக்கு கூட தெரியும். சரி சரி, உங்க இஷ்டப்படியே எழுதுறேன். எழுதுங்க. இளவரசி ஜெகன்மோகினி அவர்களே, மகாராஜாவுக்கும் உங்களுக்குமான விவாக விவகாரத்துல என்னோட உதவி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. ஏன்னா 2 காதல் உள்ளங்களை இணைக்கிறது எவ்வளவு பெரிய புண்ணிய காரியம்னு எனக்கு நல்லா தெரியும். மிகவும் நன்றி. நன்றிகள். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு குருவே. இந்த பேர் எழுத வேண்டாமா? சரி, உங்க பேரை எழுதிடுறேன். இருங்க, நான் சொல்றேன். என்றும் உங்கள் நலம் விரும்பியான உங்கள் நலம் விரும்பி பண்டிதர் ராமகிருஷ்ணன். ராம். எழுதுங்க. இல்ல குருவே, இப்படி பண்ணா நான் சாக வேண்டியதுதான். கையெழுத்துல உங்க பேர் இல்லைன்னா உங்க தலையெழுத்தே மாறிடும். இப்போ நீங்க எழுத போறது உங்க தலையெழுத்து. இல்ல, நான் எழுத மாட்டேன் குருவே. சரி, நான் மகாராஜா கிட்டே பேச. இல்ல குருவே, இப்படி பண்ணாதீங்க குருவே, போகாதீங்க. அப்ப நான் சொன்னதை செய்யுங்க. குருவே, இது என்னோட மரண கடிதம் மாதிரி இருக்கு. இதுல நான் எப்படி என் பேரை நான் எழுத முடியும்? இது பாருங்க பண்டித ராமகிருஷ்ணா, நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தரேன். அதை உபயோகப்படுத்திக்கங்க. இத பாருங்க, மகாராஜாவை நான் பார்த்துட்டேன்னா நாளைக்கு போக வேண்டிய உயிர் இன்னைக்கே போயிடும். நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு கடிதத்துல உங்க கையெழுத்த போட்டுடுங்க. இந்த பயம் கவலை எல்லாத்தையும் விட்டுடுங்க. நான் தான் சொன்னனே, இனி நீங்க என்னோட பொறுப்பு. இப்பன்னு கேளுங்க. இனி என்ன?
குரு அவரோட இஷ்டப்படி இனிமே என்ன வச்சு விளையாட போறாரு. அண்ணா ஷ், சும்மா இருங்க எல்லாரும். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க யாரும் உங்க வாயை திறக்காதீங்க. இந்த குருவோட பிரச்சனையில இருந்து நான் ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிச்சு வெளியில வந்துருவேன். ஆனா அது வரைக்கும் குறிப்பா நீங்க 3 பேரும் கோவிந்த் கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதீங்க. 3 பேர் இல்ல, 4 பேரு. ஏய் தனிமணி, சொல்லுங்க குருஜி. நீங்க என்ன பண்றீங்க? சீக்கிரம் பறந்து போய் இளவரசி ஜெகன்மோகினி கிட்ட இதை சேர்த்துருங்க. உங்க கட்டளைப்படியே குருஜி. போலாமா தனி? ஆனா நீங்க கவலையே படாதீங்க மாமா, நாங்க 4 பேர் வாயவே திறக்க மாட்டோம். என்ன இந்த விஷயத்தை நான் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். என்ன விஷயம்? அது நீங்க இளவரசி ஜெகன்மோகினி மகாராஜாவை கல்யாணம் பண்ணிக்க போறதுக்கு உதவி பண்ண போறீங்க. நீ இந்த முட்டாள பாத்தியா? எதை கேட்கணுமோ அதை கேட்க மாட்டான். எதெல்லாம் கேட்க கூடாதோ அதெல்லாம் தெளிவா கேட்டுப்பான். நான் யாரோட மச்சான்? லாமாவோட. அதுக்குதான் வந்துட்டான் பாருங்க. இங்க பாரு கோவிந்தா, நாங்க எந்த கடிதத்தை பத்தியும் பேசல. இல்லவே இல்ல. நாங்க பொண்ணு பாத்திரம். ஆமா, பாத்திரம் நெய்ய எதுல போட்டு வைக்கலாங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அது என்னன்னா, இளவரசி ஜெகன்மோகினி நம்ம பாஸ்கருக்காக வீட்டுல செஞ்ச நெய்ய கொண்டு வர போறாங்க. அப்பா, இந்த பொய்யில தயவு செஞ்சு என்னையே சேர்த்துக்காதீங்க. இல்ல மாமா, நீங்க இளவரசிக்காக எழுதின கடிதத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்க. மகாராஜா கூட அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு, அதானே? ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்துல நானும் இளவரசி ஜெகன்மோகினிய மகாராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ண போறேன். இங்க பாரு கோவிந்தா, என்னோட அன்பான மச்சான். சொல்லுங்க மாமா. என்னடா வெக்கப்படுற? நான் சொல்றது கேளு. இங்க பாரு, நீ எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறல, அதனால வாயை மூடிக்கிட்டு இரு. வாய் மேல விரல் வச்சுக்கோ. வெய். அப்படிதான். யார்கிட்டயும் எதுவும் பேசாத. இப்படியே இரு. உன்னை கெஞ்சி கேக்குறேன். இங்க பாருங்க, கோவிந்த் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டான். அப்படியே இருந்தா நல்லதா இருக்கும். மாமா, நான் யார்கிட்டயும் மகாராஜா. சொல்லுங்க மகாராணி. மகாராஜா, நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. என்ன மறந்துட்ட? குருவோட 60ஆம் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னது? என்னது? தீபாவளி. ஆ, சரியா சொன்னீங்க மகாராஜா. நீங்க குருவோட 60ஆம் கல்யாணத்தை பத்தி அறிவிப்பு கொடுத்துட்டீங்க. ஆனா தீபாவளி பண்டிகையை பத்தி எதுவுமே சொல்லல. நீங்க சரியா சொன்னீங்க. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இத பத்தி ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்பவே நன்றி. மகாராஜா, எங்களுக்கு அம்மாவும் சாரதாவும் தான் ஞாபகப்படுத்தினாங்க. உங்களுக்கும் ஞாபகப்படுத்த சொன்னாங்க. சாரதாவும் அம்மாவுமா? சரி. மகாராஜா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷமான நேரத்துல உங்களுக்கு பழத்துல செஞ்சு வச்ச அல்வாவை கொண்டு வந்து தரேன். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல வேண்டாம் மகாராணி. நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்க மகாராணி சின்னாதேவி? நான் இந்த நேரத்துல எதுக்காக நான் அந்த அல்வாவை சாப்பிடணும்? அவங்கள நிறுத்துங்க, போங்க. சரி, சீக்கிரம் போங்க. மந்திரி அவர்களே, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இளவரசி ஜெகன்மோகினி. நீங்க ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த கடிதம் பண்டிதர் ராமகிருஷ்ணரா? இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பண்டிதர் ராமகிருஷ்ணர் எந்த வேலையை அவர் கையில எடுத்தாலும் நிச்சயமா அவர் செஞ்சு முடிப்பாரு. மந்திரி அவர்களே, நாம சீக்கிரம் விஜயநகரத்துக்கு போகணும். ஆனா இளவரசி,
உங்க அப்பா கலிங்கத்து ராஜா பக்கத்து ராஜ்யத்துக்கு போயிருக்காரு. அவர் வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் இல்லையா? இல்ல மந்திரியாரே, உங்களுக்கே நல்லா தெரியும் அப்பா மகாராஜா கிருஷ்ணதேவராயரை பத்தி என்ன நினைக்கிறாருன்னு. அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிச்சயமா என்ன அனுமதிக்க மாட்டாரு. நாம சீக்கிரமே விஜயநகரத்துக்கு போய் தான் ஆகணும். நிச்சயமா இளவரசி, உங்க கட்டளைப்படியே போலாம். வணக்கம் மகாராஜா, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா ராமகிருஷ்ணா, எனக்கு என்னோட மகாராணிகள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க மகாராஜா? அவங்களுக்கு யார் சொன்னது? அம்மாவும் சாரதா தேவிய. மகனையும் புருஷனையும் மாட்டி விட்டுட்டாங்களா? என்ன மகாராஜா, நான் எல்லாம் தெளிவா சொல்றேன். அப்படின்னா சீக்கிரம் சொல்லுங்க. என்கிட்ட வேற வழி எதுவும் இல்ல மகாராஜா. அந்த கடிதத்தை அட 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 பண்டிதர் ராமகிருஷ்ணா, ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நின்னா எப்படி? வணக்கம் மகாராஜா. நான் என்ன பண்ண குருவே? நள தமயந்தி. என்ன? நள தமயந்தி பண்டித ராமகிருஷ்ணரே. சரி குருவே, நள தமயந்தி. நள தமயந்தியோட நாடகம். சரி குருவே, நள தமயந்தியோட நாடகம் ரொம்ப நல்லதா போச்சு பண்டித ராமகிருஷ்ணரே. இப்போ நீங்களே மகாராஜா கிட்ட சொல்லிடுங்க. அது எத? அதான் 2 நாள் தீபாவளி கொண்டாட்டத்துல நள தமயந்தி நாடகம் நடத்தி ஆகணும்னு நீங்க யோசனை சொன்னீங்களே, அதை சொல்றேன். நானா? நீங்களே தான். எப்போ? உங்ககிட்ட எனக்கு பிடிக்காததே இதுதான். அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரியே நடிக்க வேண்டியது. இல்ல குருவே, ஆனா அது பண்டிதர் ராமகிருஷ்ணா, நல தமயந்தி நாடகம். நல்ல ஆலோசனை. அற்புதம் ராமகிருஷ்ணா, உங்ககிட்ட இததான் எதிர்பார்த்தேன். இதுல உங்களுக்கு சந்தோஷம் தானா? ஆமாமா, சந்தோஷம்தான். அப்படியா? ஆனா மகாராஜா, அம்மாவும் சாரதாவும் மகாராணிகள் கிட்ட என்ன சொன்னாங்க? அது என்னன்னா, நம்ம குருவோட 60வது கல்யாணத்துக்கு முன்னாடி தீபாவளி கொண்டாட்டம் இருக்குல்ல, ஒவ்வொரு வருஷமும் நாம இதை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த வருஷம் குருவோட கல்யாணத்துக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டதால அது எனக்கு மறந்தே போயிடுச்சு. அப்படியா? இதான் விஷயமா? மகாராஜா, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் வான வேடிக்கைகளை எல்லாம் மஜிலிப்பட்டணத்துல இருந்து வர வச்சிருக்கேன். பிரமாத மந்திரி. எங்க இருந்து? அது மஜிலிப்பட்டினம் மகாராஜா. மஜிலிப்பட்டினம்? மகாராஜா, இந்த சத்தம் அரண்மனைக்குள்ள இருந்து வருதே. ஒருவேளை மகாராணி அவர்களுக்கு ஏதாவது? வாங்க. இளவரசி ஜெகன்மோகினி அவர்களே, இளவரசி அவர்களே, நீங்க எப்படி இங்க? வணக்கம் மகாராஜா. வணக்கம். நீங்க விஜயநகரத்துக்கு எப்படி? நான் உங்க நிழல் மாதிரி. நீங்க எங்கேயோ, அங்கதான் நானும். அப்படியா? மகாராஜா, என் காலு சுளுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அது நீங்க எப்ப விஜயநகரத்துக்கு வந்தாலும் உங்க கால் எப்படி சுளுக்கு பிடிக்குதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதா? மகாராஜா, முதல்ல எனக்கு உதவி பண்ணுங்க. அது நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? மகாராஜா, மறுபடியும் நீங்க என்ன அப்படியே தூக்கி அங்க அங்க படுக்க வைங்க. இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே தான். நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்.
ராமகிருஷ்ணா அங்க பாருங்க. வணக்கம் சின்ன மகாராணி அவர்களே, வணக்கம் பெரிய மகாராணி அவர்களே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, அரண்மனைக்குள்ள இருந்து யாரோ கத்துற மாதிரி எங்க 2 பேருக்கும் கேட்டுச்சு. அதுவா? அது ஒண்ணும் இல்ல. நகருங்க பண்டிதரே. மகாராணி அவர்களே நில்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நானே இதை எடுக்கிறேன். இல்ல மகாராஜா, இந்த நொடி என்னை பொறுத்த வரைக்கும் விலை உயர்ந்தது. இதை இழக்க நான் விரும்பவே இல்லை. திரும்பவுமா? மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா. மகாராணி அவர்களே, இளவரசி கால்ல சுளுக்கு பிடிச்சிருச்சு. அதான் நான் அவங்களுக்கு உதவி. இளவரசிக்கு எப்பயுமே உங்களை பார்த்தா மட்டும் ஏன் கால் சுளுக்கு வந்துடுது? நீ கேட்ட அதே கேள்வியதான் நானும் இவங்க கிட்ட கேட்டேன். அது இப்போ கேள்வி ஒண்ணுதான் மகாராஜா. இளவரசி ஜெகன் மோகினி கால்ல சுளுக்க வச்சுக்கிட்டு விஜயநகரத்துல என்ன பண்றாங்க? உங்களை இப்போ இங்க யார் வர சொன்னாங்க சொல்லுங்க. வணக்கம் அக்கா. இந்த முறை நான் குரு தத்தாச்சாரியாரோட 60ஆம் கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆமா, உங்களை யார் இங்க அழைச்சது? உங்ககிட்ட ஒரு கோரிக்கை. விஜயநகரத்துக்கு வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்து கொடுங்க. உங்களோட நலன் விரும்பி பண்டித ராமகிருஷ்ணன். இப்போ உன்னை மரண தண்டனையில இருந்து யாரும் காப்பாற்ற முடியாது ராமா. குரு ஒரு சிறந்தவர், அவர் மகான். அவரோட 60ஆம் கல்யாணத்துக்கு எனக்கு எந்த ஒரு அழைப்பிதழும் தேவையில்லை. நீங்க இந்த அரண்மனைக்குள்ள வரத்துக்கு யாருக்கிட்ட அனுமதி வாங்குனீங்க? அக்கா, விஜயநகரத்தோட அரண்மனை எனக்கு இன்னொரு வீடு மாதிரி. இதுக்குள்ள வர்றதுக்கு நான் ஏன் அனுமதி கேட்கணும்? அதாவது மகாராணி அவர்களே, கால்ல சுளுக்கு பிடிச்சதால நான் வந்து அவங்களுக்கு. மகாராணி திரும்பலம்பா, வாங்க இங்க இருந்து போலாம். நீங்க மகாராணி அவர்களே நிலை. இனிமேதான் சுவாரஸ்யமே இருக்கு. நலதமயந்தி நாடகத்தோட ஆலோசனை. குருவோட ஏதோ ஒரு சதி திட்டம் தான் அது. சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இந்த தடிய தூக்குற வேலையெல்லாம் எங்கிட்ட கூடாது. புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்க மகன் இருக்கிறது என் கட்டுப்பாட்டுல. அது சரி பண்டித ராமகிருஷ்ணரே, உங்க வீட்டுக்கு நாட்டோட ராஜகுரு வந்திருக்காரு. வரவேற்க மாட்டீங்க? நிச்சயமா குருவே.
உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப நல்லது. உட்காருங்க. பண்டித ராமகிருஷ்ணா, லட்டு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அதான் உங்க அம்மாவுக்கு பிடிச்ச அந்த லட்டு கிடைக்குமான்னு கேக்குறேன். கொண்டு வரா. இந்தாங்க. நன்றி சாரதா தேவி. அற்புதமா இருக்கு. சுவை நல்லாவே இருக்கு. இத பாருங்க பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த வீடு, சொத்து, சுகம் எல்லாத்தையும் சம்பாதிச்சீங்க. ஆனா நீங்க பண்ண ஒரே ஒரு தப்புனால எல்லாத்தையும் பணைய வச்சிட்டீங்களே. அதனால பண்டித ராமகிருஷ்ணரே, நான் இப்ப நளதமயந்தி நாடகத்தை பத்தி பேச வந்திருக்கேன். அந்த கதை தெரியும்ல உங்களுக்கு? அது காதலால நிறைஞ்ச ஒரு கதை. நலனும் தமயந்தியும் ஒருத்தர் காதலிப்பாங்க. தமயந்தியோட அப்பா அவங்களுக்காக சுயம்வரம் நடத்துவாங்க. அப்போ இந்த விஷயத்தை பத்தி எல்லா தேவர்களுக்கும் போதும். அந்த கதை எனக்கும் முழுசா தெரியும் ராமா. இப்போ நான் என்ன சொல்ல போறேனோ அதுதான் விஷயம். நாளைக்கு அரண்மனையில நடக்க போற கதாபாத்திர தேர்வை நீங்க தான் செய்யறீங்க. சிவப்பு வண்ண காகிதத்துல தமயந்தியா நடிக்க போற பெண்ணோட பேர் இருக்கும். காவி வண்ண காகிதத்துல நலன் கதாபாத்திரமா நடிக்க போற ஆணோட பேர் இருக்கும். அதுல யார் பெயர்கள் எழுதியிருக்கும்னா மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட பெயரும் இளவரசி ஜெகன்மோகினி அவர்களோட பெயரும் எழுதப்பட்டு இருக்கும். ஆனா குருவே, காகிதத்துல யாரோட பேர் வேணாலும் இருக்கலாம் இல்லையா? எனது அருமை அடிமை ராமகிருஷ்ணரே, எல்லா சிவப்பு காகிதத்திலையும் இளவரசியோட பெயரும், அதே மாதிரி எல்லா காவி காகிதத்திலையும் மகாராஜாவோட பெயர் எழுதியிருந்தா நீங்க எதை எடுத்தாலும் அவங்க 2 பேர் பெயர் தானே வரும். நீங்க அதை எடுத்து கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். தயவு செஞ்சு எனக்கு இந்த ஒரு முறையாச்சு இதெல்லாம் ஏன் என்ன பண்ண வைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. முதல் முறையா அடிமை தன்னுடைய காரியத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறார். மகாராஜாவுக்கும் இளவரசி ஜெகன்மோகினிக்கும் திருமணம் செய்து வைக்கிறதுக்கான வாக்குறுதியை உங்களோட கடிதத்துல நீங்களே எழுதியிருக்கீங்க. அதை தொடர்ந்து உங்களோட சதியின் காரணமாகத்தான் 2 பேரும் சேர்ந்து நாடகத்துல நடிச்சாங்கன்னு மகாராஜாவுக்கு தெரிய வரும்போது உங்க சதி சந்தேகத்திற்கு இடமில்லாம நிரூபணமாகும். அதுக்கப்புறம் உங்களுக்கான மரண தண்டனையை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறது உங்களுக்கே தெரியும். அது மட்டுமல்ல, உங்களுக்கான நியாயத்திற்கும் நான் இதுல ஒரு வழி பண்றேன். அதாவது இதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. சாமர்த்தியம் இருந்தா தப்பிச்சுக்கோங்க. உலகத்திலேயே உங்களுக்கு தான் சாமர்த்தியம் அதிகம் இல்லையா? அது உங்க உயிரை காப்பாற்ற உதவுதான்னு பார்க்கலாம். ரொம்ப மோசமா மாட்டி விட்டுட்டாருமா. அந்த குருவோட தலைக்குள்ள ஒரு பேய் உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருக்கு. அவர் மனுஷனே இல்ல, பெரிய பூதம், மோசமான பூதம். அம்மா சாரதா, உங்க 2 பேரால
என்னோட இந்த பிரச்சனையில எந்த உதவியும் பண்ணவே முடியாதுல்ல? சரியா சொன்ன. என்னால உனக்கு இந்த விஷயத்துல எந்த உதவியும் பண்ண முடியாது. ஆனா நான் உங்களுக்கு உதவி பண்ண முடியுமே. எப்படி? சீட் எழுதுறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க சிகப்பு சீட்ல இளவரசி ஜெகன்மோகினி பேரை எழுதுங்க. நான் காவி சீட்ல மகாராஜாவோட பேரை எழுதுறேன். சரியா? அடடா, பாத்தீங்களாம்மா? உங்க அன்பான மருமகளை பாருங்க. என் மரணத்துக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கா. எடுங்க. சாரதா தேவி, சீட்டு இங்க எடுக்க கூடாது. அரசவையில மகாராஜா முன்னாடி தான் எடுக்கணும். நான் சீட் எடுக்கிறத பத்தி பேசல, கலசத்தை எடுக்கிறத பத்தி பேசினேன். கலசம் தான் தயாரா இருக்குல்ல, போய் குளிங்க. குளிக்கிறதுனால மனசு நிம்மதியாகும். அடடா அடடா, கேட்டீங்களா? பாத்தீங்களா? கெடுத்து விடுறதுல முதல் ஆளு. ஏதாச்சும் தீர்வு கொடுங்கண்ணா, போய் குளிச்சிட்டு வாங்கன்றத தீர்வா சொல்றா. என்னால வேற என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்க. நானும் குருவோட வீட்டுக்கு போக முடியாதே, மாட்டிப்பேன். அங்க நீ போய் தானே ஆகணும், கலசத்தை எடுத்துக்கிட்டு. அது நான் போறேம்மா. நான் என்ன சொல்றேன்னா, கலசம் வாங்கறதுக்கு முன்னாடி குரு மகாராஜா இளவரசி ஜெகன்மோகினியோட பேர் இருக்கா நிச்சயமா சோதிச்சு பாப்பாங்க. ஆனா பேரை சோதிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் யாராச்சி இந்த கலசத்தை வேற கலசத்தோட மாத்திட்டா நான் நிச்சயமா தப்பிச்சுப்பேன். ஆனா இந்த கலசத்தோட இன்னொரு கலசத்தை யாரு மாத்துவாங்க? அம்மாவும் சாரதாவும். அம்மா சாரதா, அதேதான். அதத்தான் நான் யோசிக்கணும். நான் குளிச்சுக்கிட்டே போய் யோசிக்கிறேன். மாமா மாமா, இப்ப இவன் தான் குறைச்சல், இப்ப இவனும் வந்துட்டான். நீங்க கவலைப்படாதீங்க, நான் குருவோட வீட்டுக்கு போய் இந்த கலசத்தை மாத்திடுறேன். என்ன மன்னிச்சிடு கோவிந்தா. நான் அப்படியே பண்ணிடுறேன் மாமா. ஆனா நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அது நான் உனக்கு மாமாவானது. ஆனா மாமா, நான் உங்களுக்கு உதவி பண்ணணும் தானே. ஞாபகப்படுத்தி பாரு, நான் உன்கிட்ட என்ன சொல்லி இருந்தேன்? அப்படிதான், நல்லது. தாயே, என்னோட இடத்துல இருந்து இந்த கலசத்தை வேற கலசத்தோட மாத்த யாராச்சும் இருந்தா நல்லா இருக்கும். ஆனா யாருமே இல்ல, யாரும் இல்ல. அம்மா, இவர் நம்மள ஏதோ பண்ண சொல்றாருல்ல? என்ன சொல்றாரு? தற்கொலை பண்ணிக்க சொல்றாரா? இல்ல இல்லம்மா, இவரு வேற ஏதோ சொல்ல வராரு. வாங்க வாங்க பண்டித ராமகிருஷ்ணரே. மகாராஜா கிருஷ்ணதேவராயர். இளவரசி ஜெகன்மோகினி. அப்படின்னா ஒரு குடத்துக்குள்ள இருக்கிற அத்தனை பெயரும் மகாராஜா கிருஷ்ணதேவராயரோடதும், இன்னொரு குடத்துக்குள்ள இருக்கிறது அத்தனையும் இளவரசியோட பெயரும் இருக்கு இல்லையா? பண்டித ராமகிருஷ்ணா, இந்த விஷயத்துல உங்களோட புத்திசாலித்தனத்தை காட்டலையே.
நீங்க முன்னாடி அரசவைக்கு போங்க, பின்னாடியே நான் வரேன். பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க பிடிச்சிருக்கிறது புலிவால. விட்டீங்க, அது உங்களை கொன்னுடும். என்ன விஷயம் பண்டிதர் ராமகிருஷ்ணா? உங்களுக்கு உடம்புக்கெல்லாம் நல்லா தானே இருக்கு? நல்லா இருக்க மந்திரியாரே. பண்டித ராமகிருஷ்ணா, நான் என்ன சொன்னனோ அதை மட்டும்தான் செய்யணும். போய் உட்காருங்க. சரி. இந்தாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே. குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ண அந்த கலசத்தை பார்த்து எதுக்காக இவ்வளவு சந்தோஷப்படுறானே தெரியல. வேற வழி, மரணத்தின் வாயில விட வேண்டிய தலைய பானைக்குள்ள விட்டுருக்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! 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 நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க? அழைப்புக்காக தான். யார் அழைச்சது உங்களை? வேற ஒண்ணும் இல்ல மகாராணி, பண்டித ராமகிருஷ்ணனுக்கு நன்றி சொல்றதுக்காக இளவரசி அவரை அழைக்கிறாங்க. வந்து நன்றியை வாங்கிக்கங்க ராமகிருஷ்ணரை. நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இளவரசி ஜெகன்மோகினி, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு எதுக்காக நன்றி சொல்றீங்க? அவர் என்ன பண்ணாரு? ஒருவேளை இளவரசி ஜெகன்மோகினி அவர்களுக்கு பண்டித ராமகிருஷ்ணனோட திட்டம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க குருவே. என்ன திட்டம்? அது மகாராணி சின்னாதேவி அவர்களே, பண்டித ராமகிருஷ்ணர் ஒரு திட்டம் போட்டிருக்காரு. நளதமயந்தி நாடகம்ங்கிற திட்டம். அது தீபாவளி கொண்டாட்டத்தின் போது அரங்கேற இருக்குது. இளவரசி மட்டும் இல்ல, இங்க இருக்கிற நாம எல்லாருமே பண்டித ராமகிருஷ்ணருக்கு நன்றி சொல்லித்தான் ஆகணும். நாடகமா? அது எந்த மாதிரியான நாடகம்? சின்ன மகாராணி அவர்களே, காதல் ரசம் பொங்கி வழியக்கூடிய நளதமயந்தியோட மகா காவியத்தின் காதல் நாடகம். காதல் நாடகமா? நான் அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பண்டித ராமகிருஷ்ணரே. சரிங்க குருவே. மகாராஜா, இந்த நாடகத்தோட முக்கிய கதாபாத்திரமான நலதமயந்தி கதாபாத்திரமா நடிக்கிறதுக்காக இந்த அரசவையில இருக்கிறவங்களையும் அவங்க குடும்பத்து ஆளுங்களையும் உங்க அப்புறம் 2 மகாராணிகளோட பேரையும் இந்த கலசத்துல எழுதி போட்டிருக்கேன். இந்த காவி நிற சீட்டுகள்ல ஆண்களோட பேரும், இளம் சிவப்பு நிறத்துல பெண்களுடைய பேரும் இருக்கு.
எந்த ஆணோட பேர் எடுக்கிறோமோ அவர்தான் நலன், எந்த பெண்ணோட பேர் எடுக்கிறோமோ அவங்க தமயந்தி கதாபாத்திரத்துல நடிப்பாங்க. மிக சிறப்பு பண்டித ராமகிருஷ்ணா. ஆனா மகாராஜா, எனக்கு நடிக்க சுத்தமா வராதே. ஒருவேளை இந்த துண்டு காகிதத்துல என் பேர் வந்துச்சுன்னா இந்த நாடகத்தோட அழகே கெட்டு போயிடும் மகாராஜா. நீங்க கவலைப்படாதீங்க மந்திரியாரே, நான் உங்களுக்கு நடிப்பு கத்து தரேன். ஆமா மந்திரியாரே, ஒருவேளை பண்டித ராமகிருஷ்ணரால உங்களுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்க முடியல அப்படின்னா நாம மஜிலி பட்டணத்துல இருந்து யாரையாவது கூப்பிடலாம். அவங்க உங்களுக்கு கத்து கொடுப்பாங்க. சரிங்க மகாராஜா, சரி. பண்டிதர் ராமகிருஷ்ணர், நான் இத சோதிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாரோடைய பெயரையும் நீங்க எழுதி இருக்கீங்களா இல்ல யாரையாவது விட்டுருக்கீங்களான்னு பார்க்கணும். பண்டித ராமகிருஷ்ணரே, மகாராணி சின்னாதேவி அவர்களை குடத்தை சோதிக்க விடுங்களேன். குருஜி, ஒருவேளை எல்லா காகிதங்களையும் மகாராஜா பேரும் ஜெகன்மோகினி பேரும் எழுதி இருந்தா அப்புறம் ராமகிருஷ்ணன் மாட்டிப்பான். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா நான் நினைச்சதும் இன்னைக்கே நடந்துரும். நில்லுங்க மகாராணி. பண்டித ராமகிருஷ்ணர் என்னோட சிறப்பு ஆலோசகர். நீங்க ராமகிருஷ்ணர் மேல சந்தேகப்படுறதும் நீங்க ஏன் மேல சந்தேகப்படுறதும் ஒண்ணுதான். இல்ல இல்ல மகாராஜா, நான் சொல்ல வந்தது அது இல்ல. பண்டித ராமகிருஷ்ணரோட காரியங்கள்ல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. என்னோட மன நிம்மதிக்காக தான் நான் இத சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சேன். இதனால உங்க மனசு கஷ்டப்படுதுன்னா நான் இத பண்ண மாட்டேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.